2ஆம் காலத்தில் அம்பாளுக்கு சிறப்பாக சொல்லியிருக்கு. அதுக்கடுத்தாக அர்ச்சதாமம் 9லேருந்து 10 மணிக்குள்ளாக நம்ம ரஜதாம பூஜை அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 6 கால பூஜையில் அதுமாரி சிவராத்திரியில் 4 கால பூஜையாக ஒவ்வொரு காலமாக சொல்லியிருக்கு. இந்த ஒவ்வொரு காலத்திலையும் சுவாமி 2ஆம் காலத்திலேருந்து பூஜை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த 2ஆம் காலங்கிறது 7 மணிக்கு நம்ம சொல்லியிருக்கோம். 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ள வச்சுக்கலாம். 8லேருந்து 9 மணி 9:30 மணிக்குள்ள ஒரு கால பூஜை அப்படின்னு வச்சுருக்காங்க. அதுக்கடுத்ததாக 11 மணிலேருந்து 12 மணிக்கு சிவராத்திரியில் 11 மணிலேருந்து 12 மணிக்கு ஒரு கால பூஜை அப்படின்னு சொல்லியிருக்கு. அது நடு திசையில் 3வது கால பூஜையில் அந்த சிவராத்திரியில் விசேஷமாக சொல்லக்கூடியது 3வது காலம். ஏன் இந்த 3வது காலம் ரொம்ப விசேஷமாக சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா, இந்த விசேஷமாக லிங்கோத்பவருக்கு நம்ம அபிஷேகம் பண்ணுவோம். நம்மலாம் பார்த்தோம்னாக்கா திருவண்ணாமலையில் ரொம்ப விசேஷமாக அந்த லிங்கோத்பவர் காலம் அப்படின்னு லிங்கோத்பவருக்கு ரொம்ப பிரசித்தியாக பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அதாவது பிரம்மா விஷ்ணு ருத்ரன் எல்லாருக்குமே தெரியும். அது படைச்சது யார் அப்படின்னாக்கா பரமேஸ்வரன் தான் முதல்ல படித்தார். இந்த படித்த காலத்தில் தாழம்பு சுவாமி சிவபெருமான் தாழம்பு இந்த இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த 3வது காலத்தில் சாத்திக்கிறார். பாக்கி எந்த காலத்திலையும் தாழம்பு விசேஷமாக சொல்லலை. ஏன் அப்படின்னாக்கா, இந்த தாழம்பு பொய் சொன்னதாக புராணம் சொல்லுகிறது. ஏன் அப்படின்னாக்கா, அதாவது தேவர்கள் ரிஷிகள் எல்லாரையும் படைக்கக்கூடிய சிவபெருமான். இந்த சிவபெருமான் என்ன பண்றார், எல்லாரையும் படைக்கிறது அப்படின்னாக்கா, எல்லாரையும் பார்க்கறது அப்படின்னாக்கா ரொம்ப முடியாத ஒரு சிரமம். அதனால 2 தேவர்களை படைக்கிறார் சுவாமி. யார் அப்படின்னாக்கா பிரம்மாவும் விஷ்ணுவும் சுவாமி படைக்கிறதாக இது.